தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொலை செய்யப்பட்ட முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகர காவல் ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலுவிவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். மேலுவிவரங்களை வழங்கலாம். வணக்கம். கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைன் இஜித் ரஹ்மான் பிஜிலி புதிய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். இன்று காலை தினத்தில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 4வது குற்றவாளி கிருஷ்ணமூர்த்தி மனைவி கைது செய்யப்படவில்லை. காவல்துறை அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக செயல்படுகிறதோ என தோன்றுகிறது. மர்ம நபர்களால் நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றோம் என்று ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் எங்களை வீட்டை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். நான் வெளியே வந்ததும் அவர் சென்று விட்டார். அடுத்த டார்கெட் நான் தான் என என்னை தோன்றியது என சாவை நினைத்து நாங்கள் பயப்படவில்லை. அதற்கு பிறகு உள்ளே பொறுப்பை நினைத்தே பயப்படுகிறோம். உடலை வாங்க மாட்டோம் என நிபந்தனை விதித்தாலும் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்தார்கள். ஆனால் தொடர்ந்து உதவி ஆணையாளர் செந்திக்குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு நாமக்கல்லில் பணிபுரியும் போது இதே போன்று ஒரு நபர் மீது பிசிஆர் வழக்கு தொடர்ந்து அது நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதே வேலையை செய்து வருகிறார். அதனால் எனக்கு வீட்டு கொலை அச்சம் இருக்கிறதோ என காலையில் இன்று விடுதலும் வீடியோவாக வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து இன்று கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்தி போலீஸ் பாதுகாப்பு வழங்கி நெல்லை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். துப்பாக்கியுடன் கூடிய 2 காவலர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்கக்கூடும் படியான உத்தரவின் காவல்துறை பிறப்பித்த நிலையில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.